மதுரையில் தாவேக நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியில் ரேஷன் அரிசி விநியோகம் செய்யப்பட்ட விவகாரத்தில் தாவேக நிகழ்ச்சியில் ரேஷன் அரிசி வழங்கப்பட்ட விவகாரத்தில் அரிசியை பரிசோதனைக்கு அனுப்ப மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ரேஷன் அரிசியை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பரிசோதனைக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரையில் தாவேக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ரேஷன் அரிசி வழங்கப்பட்டதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். இந்த ரேஷன் அரிசியை பரிசோதனைக்கு அனுப்ப மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இந்த உத்தரவு தொடர்பான விவரம். மதுரை மாநகர் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுவிலாங்குடி பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் 5 டன் அளவிற்காக பொதுமக்களுக்கு அரிசிகள் நலத்திட்ட உதவிகளாக சாக்கு பைகளில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இதுபோன்ற ஒவ்வொரு சாக்கு பைகளிலும் 5 கிலோ அளவிற்கான அரிசிகள் வழங்கப்பட்ட நிலையில் அது ரேஷன் அரிசியாக இருப்பதாக கூறி இந்த பகுதி மக்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஆகியது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே இது தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த சிவாஜி என்பவர் மதுரை மாநகர காவல் ஆணையத்திற்கு ஆன்லைன் மூலமாக ஒரு புகார் மனு அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் இது போன்ற அந்த தாவேகா கூட்டத்தில் ரேஷன் அரிசிகளை பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் வழங்கப்பட்டதாக கூறி அந்த சிவாஜி மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த 2 பேர் மற்றும் பாஜகவினர் இணைந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அப்போது அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட அரிசியை நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கொடுத்து இதுபோன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்ட நிலையில் உடனடியாக மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் அவர்கள் பொது விநியோக திட்ட அதிகாரிகளை அழைத்து இதுபோன்ற ரேஷன் அரிசி என்பது உண்மையான விசாரணை நடத்த வேண்டும், மேலும் இதனை ஆய்வுக்கு உட்படுத்தி லேப் டெஸ்டுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் கூட குறிப்பிட்டு அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மதுரையில் இதுபோன்ற தாவேகா நிகழ்ச்சியில் ரேஷன் அரிசி வழங்கப்பட்டதாக ஒரு புகார் வந்திருக்கக்கூடியது அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சல்மான், தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.